அதுதான் காங்கிரஸ் கூட சேர்ந்தா எல்லாரும் கீழே மூழ்கிற கப்பல்ல கூட போனா என்ன பண்ணுவாங்க. அதனால திமுகவே இப்ப யோசனை பண்ணிட்டு இருக்கு, காங்கிரஸும் யோசனை பண்ணிட்டு இருக்கு. அதனால தான் நான் சொல்றேன், மீண்டும் அவர்களை தேர்தல் பணியில இணைக்க அவர் தேர்தல் பணியில இருந்து எங்கேயுமே விலகலப்பா. தேர்தல் அவர் உள்ளதா இருக்கு, தேர்தல் எங்கேயுமே விலகல அவரு. காங்கிரஸுக்கே இப்போ வந்து நம்பிக்கை இல்லை திமுக ஜெயிக்கும்னு. அதனால சூரியனை கும்பிட்றதுக்கு பதிலாக விசில் அடிச்சிட்டு இருக்காங்க அவங்க தலைவர்கள் எல்லாம். அவ்வளவுதான். அதுதான் காங்கிரஸ் கூட சேர்ந்தா எல்லாரும் கீழே மூழ்கிற கப்பல்ல கூட போனா என்ன பண்ணுவாங்க. அதனால திமுகவே இப்ப யோசனை பண்ணிட்டு இருக்கு, காங்கிரஸும் யோசனை பண்ணிட்டு இருக்கு. அதனால தான் நான் சொல்றேன், தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதியாயிட்டே வருது, இந்தி கூட்டணி உதிரியாயிட்டே வருது. அவ்வளவுதான். திமுக மகளிர் மாநாடு, இளைஞரணி மாநாடுல கூட்டத்தை பார்த்து எதிர்கட்சிகள் பயந்து போயிருக்கு. மகளிர் நிச்சயமா அஞ்சுகிறாங்க தமிழ்நாட்டுல. மகளிரணி மாநாடை பத்தி அஞ்ச வேண்டாம். மகளிர் படிக்க போக முடியல. அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் என்னாச்சு, ECR கேஸ் என்னாச்சு, கோயம்புத்தூர் என்னாச்சு. மகளிரை பார்த்து அஞ்சல, அவங்க மாநாட்டில் உள்ள மகளிரை பார்த்து அஞ்சல. தமிழ்நாட்டில் மகளிரே அஞ்சு போயிருக்கிறாங்க. ஒரு சேஃப்டி கிடையாது மகளிருக்கு. அதனால சும்மா எல்லாம் மிரண்டு போயிட்டு இருக்காங்க. எனக்கு எதிரியே கிடையாது, எங்களை பார்த்து எல்லாரும் மிரள்றாங்க. இன்னும் ஜனநாயகமா இல்லைன்னா என்ன நடக்குது இது? அப்படியே ஒரு மெதப்பில் இருக்கார் முதலமைச்சர். எதிரியே கிடையாதான். எதிரி இருந்தாதான் ஜனநாயகம். எதிரியே இல்லைன்னா என்ன ஆகுது? எதிரின்னு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு, எந்திரின்னு மக்கள் சொல்ல போறாங்க. அவ்வளவுதான் விஷயம். அதனால 50% பெண்கள் நமது மக்கள் தொகையில பெண்கள் அணியும் ஆடை தான் சேலை. இந்த சேலையை வந்து நான் நேற்று தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டு இருக்கும்போது ஒருத்தர் சொல்கிறாரு, நம்ம கலாச்சாரமான சேலையை உடுக்க வைக்கணும், அப்போ அது ஒரு விதத்தில் எங்களை வாழ்வாதாரத்தை பெருக்கும், எல்லாருமே சுடிதாருக்கு மாறிட்டாங்க அப்படின்னு. இது ஒரு கோரிக்கை. ஏன்னா வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கலாச்சாரம் சீரழிந்தால் எப்படி அதை கொண்டு வந்தவர்களோட அந்த அடிப்படை தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பது. அதனால மற்ற ஆடை அணிபவர்கள்லாம் தவறுன்னு சொல்லலை. ஆனால் இந்த கட்டமைப்புக்காக உருவாக்கப்பட்ட இந்த நெசவு தொழில் நிச்சயம் அதனால ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடியது. அது மட்டும் இல்லை, எனக்கு ரொம்ப வருத்தமானது என்னன்னா, தறியில பணியாற்றுபவர்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு. பெண்களுக்கான சேலை நெய்கிறவருக்கு தறியில வேலை செஞ்சா பொண்ணு கிடையாதுன்னு சொல்றாங்களாம். அதான் நான் சொன்னேன், தறிக்கட்டு அலையிறவங்களுக்கெல்லாம் பொண்ணு கிடைக்குது, தறியில வேலை செய்யறவங்களுக்கு பொண்ணு கிடைக்கலையா அப்படின்னு. ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் இது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.